ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்தார். மகேந்திரனையால உள்ள ஒரு ஒரு நேரம் எனக்கு நல்லா பிடித்தது என்னண்டா, எந்த நேரம் சரி அவங்க யாரும் வராமட்டா கூப்பிட்டு அவர் அந்த நிமிடம் நிற்பார். அது கர்த்தருடைய கிருபை. எல்லாருக்கும் அது செய்ய முடியாது, எனக்கும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் கர்த்தர் அவரை ஒரு விசேஷமாக அழைத்த ஊழியக்காரர். அதுபடியா கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். மகேந்திரனையா எந்த நேரம் இரவும் பகலும் எந்த நேரத்திலே கூப்பிட்டாலும் அவர் வந்து கர்த்தரை நாமத்தை உயர்த்த ஆவலோடு வந்து நிற்பார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு அவங்க கூட அதிகமாக இருக்க கூறி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியாக நாங்கள் இப்போ யாவரும் சிஸ்டர் மெகலா அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மெகலா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வாங்க சிஸ்டர், வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். வேளையில தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் டிவிக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸ்ரீலங்கா கொழும்புல இருந்து தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளுடைய வசனத்தின் தலைப்பு மனம் திரும்புதல். நாங்கள் ஒரு விசை தேவனுக்கு நேராக எங்களுடைய இதயத்தை செலுத்தி தேவனை நோக்கி பார்த்து இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். தகப்பனே, இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல கொடுக்கிற வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய், ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் அது பதியட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை வீணே தரையில் விழாது என்று சொல்லி இருக்கிறீரே, அதன்படி ஆண்டவரே நீர் பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக. நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைய நாள்ல ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த வார்த்தைக்கு நேராக திருப்பப்படத்தக்கதாகும். கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய இதயத்தின் ஆழத்தை கொடுக்கத்தக்கதாக நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்க வாசிக்கிறதுக்கு என்று எடுத்துக்கொண்ட வசனத்தின் தலைப்பு வந்து மனம் திரும்புதல். எடுத்துக்கொண்ட வசனம் வந்து யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில இருந்து 42ஆம் வசனம் வரைக்கும். இதுல 2 பேருடைய உரையாடல் காணப்படுகிறது. இயேசு ஒன்று கதைக்கிறார், ஒரு சமாரிய ஸ்திரீ பேசுகிறார். இது 2ஐயும் குறித்து நாங்கள் எங்களுக்கு தேவன் இதன் மூலமாக என்ன பேசுகிறார் என்று ஒரு விசை பார்ப்போம். அதற்கு முன்பதாக இயேசு கலிலியாவில் இருந்து யூதியாவுக்கு போறதுக்காக சமாரியா நாட்டுக்கூடாக வந்து சீகார் என்ற இடத்துல இருந்து யாக்கோபுடைய கிணறு, யாக்கோபை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்துல யாக்கோபு அநேக துறவுகளை வெட்டினான். அந்த துறவுல ஒன்றுதான் இந்த சீகார்ல இருக்கிற அந்த கிணறு. அந்த கிணத்துக்கு தான் இப்ப சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மெல்ல வரப்போறாள். அந்த கிணற்றருகே தான் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த வேளையில நடக்கிற உரையாடல் மூலம் நாங்க பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நாங்க அறிந்து கொள்வோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மெண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இதுதான் முக்கியமான விஷயம். சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ அந்த இயேசு இருந்த அந்த சீகார்ல அந்த கிணற்று அருகே இயேசு அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல தண்ணீர் அள்ளி கொண்டு போறதுக்கு அவள் வந்திருக்கிறாள். அப்ப இயேசு அவள்கிட்ட கேட்கிறார், என் தாகத்துக்கு தா என்று. இப்ப தாகத்துக்கு தா என்று அவள்கிட்ட கேட்ட உடனே அவளுக்கு தெரியும் இவர் ஒரு ஜூதன் என்று. ஜூதன் என்றபடியினால் அவள் சொல்றாள், நீ ஜூதனா இருக்கிறபடினா
என்னட்டு தாகத்துக்கு தாண்டு இப்படி கேட்கலும் நான் உனக்கு தர்றதுக்கு தகுதி இல்லைண்டு. எப்படி என்று சொன்னா, ஏன் அப்படி அவர் சொல்லுகிறாள்டா, சமாரியர் ஜூதரோட சம்பந்தம் கலவாதவர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்டா, அவர்களும் ஜூதரோட மிக்ஸ் பண்ணாக்கள். அப்படின்னா அந்நியரும் ஜூதர்களும் சேர்ந்து கலந்த ஒரு 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 ஜாதி தான் சமாரியர்கள். அவர்களை ஜூதர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய எந்த காரியத்திலும் அவர்கள் கலந்து கொள்வதில் அந்த நாட்டுக்கூட போக மாட்டாங்க. ஜூதர்கள் கலீலியாவுக்கு போறேன்னா சமாரியாவுக்கு கூட போன ஷார்ட்கட் அது போறதுக்கு. ஆனா அவங்க ஜூதியாவிலிருந்து அந்த கலீலியாவுக்கு போறதுக்கு சுற்றித்தான் போவார்கள். ஆனா இயேசு பாருங்க, இந்த ஒரு பெண்ணை தேடி இந்த சமாரியாவுக்கு சீகாரில் இருக்கிற கிணற்றறியா வந்திருந்து இப்ப தண்ணி கேட்கிற அவள்கிட்ட. ஆனா அவள் என்ன சொல்றாள், நான் தண்ணி தரையில, அது என்னண்டா நீங்க ஜூதர், நாங்க தண்ணி தர்றதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு தாரத்துக்கு. அப்ப சொல்ல உடனே இயேசு சொல்ற இந்த டாபிக் மாறுபடுது பாருங்க. அப்ப அவர் சொல்ற, நான் உன்கிட்ட தண்ணி கேட்கிற யாருன்ட்டு நீ தெரிஞ்சிருந்தியன்னா நீ என்னட்ட தண்ணி கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணி தந்திருப்பேன். உடனே அவள் யோசிக்கிறாள், நான் ஒவ்வொரு நாளும் இதுல அள்ளி கொண்டு போறதை விட இவர் தார ஜீவ தண்ணீரை நான் கொண்டு போனேன்டா அது எனக்கு நித்திய காலமா ஒரு ஜீவ ஊற்றண்டு இயேசு சொன்னார். அதன் நிமித்தம் அப்ப நான் இங்க தண்ணி அள்ளி கொண்டு போகவில்லை, நான் எனக்கு தண்ணி தாகமே வராது அப்பா என்று சொல்லி யோசிச்சுட்டு அந்த தண்ணீரை எனக்கு தர வேணும் ஆண்டவரே என்று கேட்கிறார். அப்ப கேட்ட உடனே ஒரு வார்த்தையே சொல்ற, உண்ட கணவனை அழைத்துட்டு வாண்டு. கணவனை அழைத்துட்டு வாண்டோடனே அந்த பெண் உடனே அந்த இடத்துல ஷாக் ஆயிட்டாலோ என்னமோ தெரியாது. அவள் உடனே சொல்றோம், ஒரு வேர்ட்ல சொல்றாள், எனக்கு கணவன் இல்லை, உன்னோட புருஷனை அழைத்து வாண்டி இயேசு சொன்ன உடனே அந்த இஸ்திரியா சொல்றாள், எனக்கு புருஷன் இல்லையாண்டு. இப்ப இயேசு சொல்ற, ஓ நீ சொன்னது சரி, உனக்கு புருஷன் இல்லை, நீ சரியா உண்மையா சொன்னாண்டு. இந்த இடத்துல நாங்க இயேசுடைய நல்ல குணங்களை நாங்க ஒரு விசை பார்ப்போம். அவளுக்கு எத்தனை 5 கணவர்கள் இருந்தார்கள். ஏன் சொல்ற 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனுக்கு புருஷன் அல்ல என்று சொல்ற. 5 கணவர் இருக்கிற ஒரு பெண்ணை குறிவைத்து தேவன் வந்திருக்கிற அந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல நல்ல குணத்தை பாருங்க. நாங்க அந்த இடத்துல இயேசுக்கு பதிலா நாங்க இருந்திருந்தா நாங்க சொல்லிப்போம், ஓ உனக்கு நீ இப்படிப்பட்ட பெண், உனக்கு இப்ப இருக்கிறது புருஷன் இல்லை அப்படின்றா சொல்லி இருக்கலாம். ஆனா அவருடைய நல்ல குணங்களை பாருங்க. ஓ நீ உண்மையை சொன்னா, உனக்கு இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை, ஏண்டா நேரத்தோட உனக்கு 5 கணவர் இருந்தவங்க, இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை என்று சொல்லி. ஏண்டா அவ 5 கணவரை 5 திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி இருக்கலாம், இப்ப இருக்கிறவர் ஒரு திருமணமாகாத ஒரு ஆணா இருக்கலாம். அதைத்தான் இயேசு சொல்றார். அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்திருந்தோம்டா அந்த பெண்ணை உப்பண்ணமா பார்த்திருப்போம். ஆனா இயேசு பார்த்த பார்வையை பாருங்க, அந்த பெண்ணுக்குள்ளுக்குள்ள இருந்த துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், அதுதான் இயேசு பார்த்தார். பார்த்து அவளுக்கு ஜீவதனி கொடுக்கிற அளவுக்கு அவர் அந்த பெண்ணோட அவர் உரையாடுற அந்த உள்ளத்தில் இருந்த வேதனைகள் நாங்க பாக்குற நேரம் ஒரு இந்த பெண் அநேகரை திருமணம் செய்தவ, இவங்களோட கதைக்க கூடாது நாங்க விலகி போவோம். ஆனா இயேசு அப்படி இல்லை. அந்த பெண்ணுடைய உள்ளத்தின் ஆழத்தின் அவள் துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், அவருடைய உண்மையான மனப்பான்மை, அவருடைய உண்மைத்துவம் அதெல்லாம் அறிந்தவராத்தான் அந்த பெண்ணோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த ஜூதர் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஜனங்கள் என்ற படியினால அவர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, அதாவது அந்த நாட்கள்ல பைபிள் இல்ல, தோராதான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தோராவில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்த பெண்ணாகத்தான் அவள் இருந்தாள். அப்ப பெண்ணாகத்தான் அந்த இடத்துல அவள் இருந்தாள். அப்ப அவள் இயேசு சொல்றார், உன் புருஷன் அழைத்து வாண்ட. அவள் சொல்றார், எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே இயேசு அவளோட ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றார். சொன்ன உடனே அவர் சொல்றாள், ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப தீர்க்கதரிசி என்று சொன்ன உடனே தீர்க்கதரிசன் சொன்ன உடனே அவளோட கதை மாறுது பாருங்க. தண்ணியை கேட்கல, வேறொரு காரியம் கேட்கல. அவர் சொல்றாள், நீர் ஜூதியாவில் இருக்கிற ஜூதியாவிலதான் நீங்க தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்றீங்க, நாங்க இங்க இருக்கிற மலையில தொழுது கொள்றோம் என்று. அப்ப இயேசு உடனே சொல்ற, இல்ல அப்படி இல்லை, இந்த மலையிலும் இல்ல, எருசலேமும் இல்ல, எருசலேமும் இல்ல,
நீங்க உலகமெங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. அந்த நேரத்திலேயே தேவன் சொல்லிட்டார், உலகமெங்கும் ஜனங்கள் என்னை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி, இப்ப நாங்க அதன் மூலம்தான் அந்த சலாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். நாங்க ஜூதரும் இல்ல, சமாரியரும் இல்ல, ஆனா நாங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஒரு சலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி இயேசு சொல்ற அந்த நேரத்துல இயேசு பேசுகிறார், அந்த மலையிலும் இல்ல, எருசலேமும் இல்ல, நீங்கள் உலகமெங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று தேவன் சொன்னார். அது இயேசு சொன்னார். சொன்ன உடனே அதற்கு அந்த ஸ்திரீ, நீங்கள் இயேசு சொல்ற, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். ரட்சிப்பு ஜூதர் வழியாக வருகிறது என்று. இப்ப ஜூதர் வழியாகத்தான் ரட்சிப்பு வருகிறது என்றா, அது இயேசு வழியாகத்தான் இந்த ரட்சிப்பு வந்தது. இயேசு அந்த இடத்துல மறிக்கலன்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்ப யூதர் வழியாக இயேசு வருகிறது என்று சொல்லி தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரிக்கு விளங்கப்படுத்துறார். அப்ப அந்த ஸ்திரி சொல்றாள், உடனே அந்த ஸ்திரி சொல்றாள், எவ்வளவு அந்த தோராவை குறித்து எவ்வளவு அறிவு இருந்திருக்கண்டு பாருங்க, எவ்வளவு விளக்கம் அவளுக்கு இருந்திருக்கண்டு பாருங்க. அவள் சொல்றாள், மெசியா வருவார். மெசியா என இந்த வாசிக்கிறேன் பாருங்க. அதுக்கு அந்த ஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார். அப்ப அவளுக்கு தெரியும் ஒரு மெசியா வரப்போறார் என்று. அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார், அப்ப நாங்க எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம் என்று இயேசுவுக்கு சொல்ற நேரம் இயேசு சொல்ற, நான் தானே இந்த மெசியாண்டு. அவள் உடனே அப்படி இயேசு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஓ, இவர் தானே இந்த மெசியாவான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தண்ணீர் குடத்தையும் பார்க்கல, தண்ணீரும் எடுத்துட்டு போகல. இப்ப நாங்களா இருந்தா குடத்தை கொண்டு வந்துட்டு தண்ணியை நிரப்பிட்டு வீட்டை போயிட்டு அதுக்கு பிறகு மற்றவருக்கு சொல்லுவோம்ன்றதான் நாங்கள் யோசிப்போம். ஆனா அந்த ஸ்திரியை பாருங்க, தண்ணீர் குடத்தை அப்படியே போட்டபடி போட்டுட்டு இயேசுவும் அதுல இருக்கிறார், அவரையும் விட்டுட்டு ஓடி போகிறாள் அவருடைய கிராமத்துக்கு. ஓடி போய் அந்த ஜனங்களுக்கு சொல்றார், பாருங்க ஒரு மெசியா பாருங்க, ஒருவர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தானே மெசியாண்டு பாருங்கன்னு சொல்லி ஒப்பந்தமாக அவள் சுவிசேஷம் அறிவிக்கிறாள் என்று பாருங்க. இதற்காகத்தான் இயேசு அவளை தேடி வந்தார். அந்த பெண்ணுடைய உண்மைத்தனமும் அவளுக்குள்ளான இந்த தாகத்தையும், அவள் தேவனை குறித்து எவ்வளமாய் வாஞ்சித்திருக்கிறாள். அவளுடைய மற்றவர்கள் பாக்குறாங்க, இவளுக்கு 5 கணவர் இருக்கு, 6வது கணவர் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று. ஆனா அவள் தேவனை குறித்த ஒரு 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 அறிவும் தேவனை குறித்த ஒரு வாஞ்சியம் அவளுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப வேற பெண்களா இருந்தா எனக்கு ஜீவத்தனை தாங்கன்னு சொல்லி ஏதோ கதைத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவள் அப்படி இல்லை. அவள் ஒவ்வொரு காரியமா பேசுறாள் பாருங்க, ஒவ்வொரு காரியமா சொல்றாள். முதலாவது சொன்னால் இந்த அந்நியர்கள் ஜூதரோட கலக்க மாட்டாங்க. அடுத்தது சொன்னால் இந்த மலையில தொழுது கொள்றோம் நாங்க, நீங்க சொல்றீங்க எருசலேம்ல தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு சொல்ற மெசியா வரப்போறார், அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப எவ்வளவு அதிகமான விளக்கம் உள்ள பெண்ணா அவள் இருந்திருக்கிறாள். அதனாலதான் இயேசு அவளை தேடி, அவள் ஒரு பெண்ணை மாத்திரம் தேடி அந்த இடத்துல வந்தார். ஆனா அவள் போய் அந்த கிராமத்தையே கூட்டிட்டு வந்துட்டார். இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவை தேடி வந்து இயேசுட்டு சொல்றாங்க, ஏசப்பா எங்களுடைய கிராமத்துல நீங்க 2 நாள் தங்கி இருந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அப்ப இயேசு அந்த கிராமத்தில இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஏனென்றா யூதர்கள் ஒரு நாளும் அந்த இடத்துக்கு போறதும் இல்லை, அவங்களோட சம்பந்தம் கலவுறதும் இல்லை, சாப்பிடுறது இல்லை. ஆனாலும் இயேசு அந்த இடத்துல போய் அமர்ந்து 2 நாள் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அப்ப அந்த கிராமமே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? எங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வருகிற வேளையில அதை நாங்க மட்டும் வைத்துக்கொண்டு தேவன் நல்லவர், எனக்கு இப்படிப்பட்ட அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படி செய்கிறோமா? அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு,
நாங்கள் போகிற இடங்கள்ல காண்கிற இடங்கள்ல தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய ஜனங்களை நாங்கள் காணப்படுகிறோம். அந்த ஸ்திரீ அந்த கிராமத்தையே தேவனுடைய பக்கமாய் திருப்பதற்கு ஒரு கருவியாக காணப்பட்டாள். தேவனுடைய வார்த்தை அவள் மூலமாக போனது. இயேசு அந்த அந்த ஒரு ஸ்திரிக்காண்டி கலிலியாவுக்கு போக வேண்டியவர் சமாரியாவுக்கு வந்து அந்த சீகாரலுக்கு கிணத்தருகே அமர்ந்திருந்தார். அதே வண்ணமாக நாங்களும் கூட எங்கள் இதயத்தின் ஆழத்தை தேவனிடத்தில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய தாளந்துகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கட்டாயமாய் இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் நாங்கள் போகிற இடங்கள்ல காண்கிற மனிதர்களுக்கு கட்டாயமாக தேவனுடைய வார்த்தையான ஜீவ தண்ணீரை நாங்கள் கட்டாயமாக நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கிற வேளையில் அந்த ஆத்துமாக்கள் பலனடையும், ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்படும். கர்த்தராகிய இயேசு யாரு, அவர் என்னதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பூமியில அசைகிறோம் நிற்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு உணர்வு வரும். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவார்கள். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள். அவர்களையும் தேவன் அழைத்திருக்கிறார், நீதிமான்களை அழைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களை அழைத்திருக்கிறார். அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள வரும். நாங்களும் ஒரு காலத்துல பாவிகளாய் இருந்தோம், தேவனுடைய ரட்சிப்பின் நிமித்தமாய் நாங்கள் மீட்கப்பட்டோம். அவருடைய சிலுவையின் பாடுகள் நிமித்தம், அவருடைய சிலுவையில் இருந்த சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். அதை நாங்கள் அறிந்தவர்களாக மற்றவர்களையும் ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். இப்ப நாங்க பார்க்கிற நேரம் ஒவ்வொரு சீஷர்களும் உலகமெங்கும் பரவி போய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அதன் மூலமாக நாங்கள் ரட்சிப்படைந்தோம். அதே வண்ணமாக இந்த நாட்கள்ல நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் உலகமெங்கும் பரவி சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றியையும் செலுத்துகிறேன். அதே போல நாங்களும் ஏனோ தானொன்று வீடுகள்ல அமர்ந்திராதபடிக்கு எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சந்தர்ப்பத்தை, ஒரு தருணத்தை தேவனுக்கு நாங்கள் செலுத்துவோம், கொடுப்போம். தேவனுக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம், ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நான் என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்று யோசிக்காதபடி தேவன் பேசுகிற வேளையில, நாங்கள் விட்டு கொடுக்கிற வேளையில, எங்கள் உள்ளம் திறக்கப்படுகிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை அது எல்லா இடங்களிலும் வெளிச்சமாய் காணப்படும். அந்த வார்த்தை கூடாக தேவன் என்னோடு பேசி இருக்கிறார், உங்களோடும் பேசி இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்தினபடினால் அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆமேன் ஆமேன். தாகத்துக்கு தண்ணீர் என்று கூறியபடி அருமையான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை நம்ம மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. அருமையான வார்த்தை. ஆமேன். அந்த ஸ்திரியை தேடி கர்த்தர் போனார். அதுதான் அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நாங்கள் ஆத்மா தாகம் உள்ளவர்களாக ஆத்மாக்கு பின்பாக போறது கர்த்தர் எங்களுக்கும் அந்த தாகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தை. சிஸ்டர் மேகலா, உங்களுடைய செய்தியை கேட்க சிஸ்டர் அருந்ததி கூட வந்திருக்கிறா. என்ற அருந்ததி நேரத்துக்கு தான் நீங்க செய்து கொடுக்குறீங்க. நான் அந்த சகோதரி இருந்தால் அப்படியே உங்களோட செய்தி மிகவும் ஆச்சரியமான செய்தி. ஸ்ரீலங்காவை 5:30 மணி நீங்க செய்து கொடுத்துருக்கிறீங்க. மிக மிக ஆச்சரியமா இருந்த காரணம் என்ன சொன்னீங்க, எல்லோருக்கும் போய் சொல்ல வேணும்னு. எல்லாருக்கும் செய்து அதுதான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உங்களை போல அநேகர் வந்து இந்த சங்கம வாழ்ந்து கலந்து கொள்ள வேணும். அருமையான செய்தி கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.